வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை அமைதியையும் நிலைத்தன்மையும் விரும்பக்கூடிய ஒரு பாதையில தாங்க இருக்கும். எந்த ஒரு இடத்துல போனாலும் சண்டை சச்சரவு என்பது எனக்கு வரக்கூடாது. நான் அமைதியா இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கையை நான் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நிலைத்தன்மை என்பது ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு உடனே அங்கிருந்து வர சொன்னா அவங்களால வர முடியாது. அது வேலை விஷயமாக இருக்கட்டும், வாழ்க்கை விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய காதல் உறவாக இருக்கட்டும், அனைத்திலும் இது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். இதிலும் உங்களால் வெளியில் உடனே வர முடியாது. நிலைத்தன்மையாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த ஒரு பாதையில தான் நீங்கள் இதுவரைக்கும் பயணித்துக் கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த அமைதிக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் பல நேரங்களில் அவங்களுக்கே தெரியாம பெரிய ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கும். அந்த பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக அது பெரியதாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்களை உருவாக்கியிருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது உங்களுடைய பிடிவாதம் தாங்க. இந்த பிடிவாதம் பல நேரங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தினாலும், சில நேரங்கள்ல நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சில சிக்கல்களையும் உண்டாக்கும். நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல முறைகள் உங்களுடைய குடும்பத்துல கருத்து மோதல்களாக நிச்சயமாக மாறியிருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய குடும்பமும் நீங்கள் சொல்வதற்கேற்ற உங்களுடைய பிடிவாதத்துக்கு ஏத்த மாரி மாறி போனாலும், ஒரு சில விஷயங்கள்ல அவங்களும் பிடிவாதம் பிடித்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய குடும்பத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்பமே இரண்டாக மாறிவிடும். அதை நீங்க எப்பொழுதுமே மனதுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்களுக்கு சரி, எல்லா விஷயங்களுக்கும் நான் நான் எடுத்தது தான் முடிவு சரி அப்படின்னு நீங்க நின்னீங்க அப்படின்னா, அது உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனையாக மட்டுமே மாறும். மனதிலும் வாழ்க்கையிலும் ஆழமான ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் நிச்சயமா பாதிப்பை உண்டாக்கும். ஒரு குடும்பத்துல பெரியவங்களின் ஆலோசனையை ஏற்காம தனது முடிவில் மட்டும் நீங்க உறுதியாக இருந்த ஒருவர், இது ஒருவரின் வாழ்க்கை கதை. ரிஷபம் ராசியின் ஒரு வாழ்க்கை கதையை கூறுகிறேன். அவங்க பெரியவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்ன முடிவுகளையும் பேச்சையும் கேட்காம என் முடிவு தான் சரி அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கூட அவங்க இழந்துட்டாங்க. ஆனா அந்த நல்ல வாய்ப்பை இழந்ததுக்கு அவங்க வருத்தப்படவில்லை. பிற்காலத்துல அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம ஏன் இழந்தோம் அப்படின்னு அவங்க அதை நினைச்சு இந்த ஒரு நேரத்துல வருத்தப்பட தொடங்கினாங்க. அதனால வீட்லயும் தினமும் பேசுகின்ற வார்த்தையில கசகசப்பானது அதிகரிக்க ஆரம்பித்தது. நீங்க பேசினா கூட உங்களுடைய வீட்ல உங்களிடம் சரியாக பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வீட்ல சொல்லக்கூடிய பேச்சை கேட்காம நடந்து கொள்வது அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது போல. அதனால நீங்க பேசினாலும் உங்க வீட்ல உங்கள யாரும் மதிக்காம இருப்பாங்க. இது முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இருக்கும். 2வது ஒரு மனிதரின் கதையில் ஒரு தம்பதியரின் வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்தில் கூட மனைவி மாற்றம் கேட்டபோதும் அந்த கணவன் அதை ஏற்காமல் பிடிவாதமாக இருந்தார். ஒரு நாளாவது நம்முடைய மனைவிக்கு ஏத்த மாரி அவங்களுடைய வாழ்க்கைய அவ வாழட்டும் அப்படின்னு அவங்க அனுசரிச்சு விட்டுருந்தாங்க அப்படின்னா, பிற்காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த மனைவி போக போக அவங்களுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறுவது போல தெரியவில்லை. கணவன் நினைத்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம என்ன அவங்களுக்கு அடிமையா அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு வந்து, அந்த ஒரு மனைவி அவங்க இருவருக்கும் இடையில தம்பதிகளின் வாழ்க்கை 2ஆக பிரிந்தது. அந்த ஒரு மனைவியும் எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாரி ஒரு அனுபவங்களும் உங்களுடைய பிடிவாதத்தால் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். 3வதாக நடந்தது என்ன தெரியுமா? ஒரே ஒரு சகோதரர் சொத்து விஷயத்தில் சமரசம் செய்யாம பிடிவாதமாக இருந்தார்கள். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்பது போல அந்த ஒரு சகோதரர் இருந்து கொண்டே இருந்தார். அந்த பிடிவாதமாக இருந்ததால் குடும்பம் 2ஆக பிரியத் தொடங்கியது. ஆண்டுகள் கடந்தும் அந்த ஒரு வலியானது உங்களுக்குள்ள இருந்து மறையாம உங்களை இன்னும் பாதிப்புகளுக்கு ஆக்கி கொண்டே இருந்தது. இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கியது. அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாம இன்னமும் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க. உங்களுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு தவறான ஒரு செயலாக இருக்கும். அதை எப்பொழுதும் நீங்க பிடித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தடைகளும் சிக்கல்களும் நிச்சயமா நீங்களே உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்வீங்க. அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பிடிவாதத்தை நீங்கள் தள்ளி வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். புதிய வாய்ப்புகள் வந்தாலும் இது சரியா என்று சந்தேகித்து அதனை தள்ளி வைப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கூட நல்ல ஒரு வேலை வாய்ப்பை மாற்றத்தின் பயத்தால் ஏற்காம நீங்க விட்டிருப்பீங்க. அது பணநிலையை மெதுவாக உங்களுக்கு குறைத்து கொண்டே இருந்திருக்கும். நீங்க வேற ஒரு இடத்திற்கு போய் புதிதாக அங்க வேலையை கத்து புதிய மனிதர்களிடம் பேசணும் அப்படின்னா உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும். அதனால பல நல்ல வாய்ப்புகளை கூட நீங்க தட்டி கழிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு பண நிலைமையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும்.
மற்றும் ஒருத்தவங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பை கூட நீங்க இழந்திருப்பீங்க. பின்னர் அதனை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த தாமதங்கள் தாங்க ஒரு மனிதனை பண வேதனைக்கு ஒரு ஆளாக்கி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பண வேதனையில நீங்க சிக்கி கொண்டு இருப்பீங்க. முடிவுகளை நீங்க தாமதமா எடுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய 3 முக்கியமான பிரச்சனைகள் என்ன தெரியுமா? முதலாவதா இருப்பது ஒரு முதலீட்டுக்கான ஒரு வாய்ப்பு. யோசித்து கொண்டே இருந்ததால மற்றவங்க பயன்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னா யோசிக்காம நீங்க செயல்படுத்தி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். இரண்டாவதா இருப்பது ஒரு உறவில் பேச வேண்டிய நேரத்தில் நீங்க பேசாம இருந்ததால் அந்த ஒரு உறவு முடிந்திருக்கும். அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு நீங்க உறுதுணையாக இருப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா நீங்க உறுதுணையாக இல்லாம போயிருப்பீங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் ஒரு மன நம்பிக்கை துரோகத்தையும் நிச்சயமா கொடுத்திருக்கும். மூன்றாவதா இருப்பது ஒரு வேலையில மாற்றத்திற்கான முடிவு தாமதமானதால் அந்த ஒரு இடமே உங்களுக்கு மூடப்பட்டிருக்கும். இவையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு வார்த்தையையும் நீங்கள் கூறி உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி விடலாம் என்று நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவே நீங்க இனிமே என்ன செய்தாலும் அதனை உடனே செய்யுங்கள். நாளைக்கு நாளைக்கு என்று தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக எந்த நிலைமைக்கு போகும்னே தெரியாது. இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இதனை பார்த்தாவது நீங்கள் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு காலம் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு குடும்பத்தில் நிலைத்தன்மையானது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையும் அது நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கும். அதற்கு நீங்கள் சில விஷயங்களை விட வேண்டும். முக்கியமா உங்களுடைய பிடிவாதத்தை நீங்க விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்க மறந்து சகஜமாக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகும். குடும்பத்துல நிலைத்தன்மையும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராமல் இருந்த பிரச்சனைகளும் மன வேதனைகளும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து அனைவருமே சாதாரணமாக உங்களிடம் பேச ஆரம்பித்து விடுவாங்க. சண்டைகளும் குறையும். சண்டைகள் குறைந்து பேசுகின்ற விதமும் மாறி உங்களை அனைவருமே ஒரு தெய்வமாக உங்களுடைய குடும்பத்துல பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான ஒரு நேரம் இது. இந்த ஒரு நேரத்தை நீங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ளணும். தக்க வைத்துக் கொள்ளாம விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை உங்களுக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். பேசுகின்ற விதமும் மாறும். பணநிலையும் உங்களுக்கு மெதுவாக மேம்படவும் தொடங்கும். சிறிய வருமானம் கூட உங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். நீங்க பிடிவாதத்தை குறைக்க ஆரம்பிப்பீங்க. அதனால புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இனிமேல் நல்ல ஒரு நிலைமையை பார்த்து போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். பிடிவாதம் குறைந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல் மாற்றமாக இருப்பது ஒருவரின் ஆலோசனையை ஏற்று நீங்க பார்க்கும்போது அது நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுத்திருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் யார் கூறினாலும் சரி, மற்றவங்க யார் ஏதாவது ஒரு ஆலோசனைகளை கூறி நீ இதை மட்டும் பண்ணி பாரு உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு மற்றவங்க கூறும் பொழுது அதை பார்த்து நீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில செட் ஆகுமா அப்படின்னு நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா மற்றவங்களுடைய பேச்சை நீங்க கேட்டு நடந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போகும். அதற்கு நீங்க மற்றவங்களோட பேச்சை கேட்கணும். மற்றவங்க பேச்சை கேட்டு நடந்தாலே போதுங்க. இரண்டாவதா இருப்பது ஒரு உறவில் சரி நான் மாற்றிக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தை இருந்தால் போதும். அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரு உறவை உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். உங்களுடைய பிடிவாதத்தை நீங்கள் பிடிக்காம அவங்க எதுக்காக நமக்கு கூறுறாங்க, நம்ம நல்லா இருக்கணும் தானே அவங்க கூறுறாங்க அப்படின்னு நீங்க நினைத்து அவங்க சொல்வதற்கு அது நீங்க கடைபிடிக்கீங்களோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம். சரி நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு மனதை தைரியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க பேசி பாருங்க. எத்தனை உறவுகள் நீங்க சொல்வது இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காக இத்தனை நாட்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். மூன்றாவதா இருப்பது ஒரு குடும்ப பிரச்சனையில் சமரசம் செய்ததால் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாகவும் மாறும். வீட்டில் சந்தோஷமான சூழல் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். சிரிப்பும் அதிகரிக்க தொடங்கும். மன அழுத்தமும் குறையும். செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உங்களுக்கு மெதுவாக உருவாக ஆரம்பிக்கும். தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்பானது உங்களுக்கு ஆரம்பிக்க தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் மெதுவாகத்தான் வரும். ஆனா வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். அதை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இனிமே நல்லா வாழணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க வாழுங்க. அது